அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா அகாடமி கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நம்ம கிஷோபா அகாடமியோடைய ஸ்டடி பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரத்துக்கு அதாவது ஸ்கெடியூல் 1க்கு தேவையான 6th தமிழ் ஓகேங்களா, இயல் 1 to 4 நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை இயல் 5 வந்து மார்னிங் நமக்கு முடிச்சிடுவோம் ஓகேங்களா. அப்போ டோட்டலாக வந்து இயல் 1 to 5 ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் தேவையானது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இந்த காமன் டாபிக் அப்படின்ட்டு ஸ்கெடியூல் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். காமன் டாப்பிக்ங்கிறது ஒன்றும் கிடையாது, நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு 6-7 டாபிக் தான். ஸோ இந்த டாப்பிக்கிலேருந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இந்த இது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் எல்லா ஸ்கெடியூலுமே, அதாவது இது ஒரே ஒரு இது தான், மொத்தம் ஒரு 8 டாபிக் இருக்குது. இந்த 8 டாபிக் நீங்கள் நச்சுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. இந்த 8மே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே லைவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்க போகிறேன் ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தோன்னா ஒரு 1 hour or 2 hours கண்டிப்பாக ஆகிடும். ஆனாலுமே இந்த காமன் டாப்பிக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கிலிருந்து தான் உங்களுக்கு எல்லா ஸ்கெடியூலுமே கேள்விகள் இருக்கும். அதாவது இந்த டாப்பிக்கில் இருந்தும் இருக்கும், மற்றதுலேயும் இருக்கும். இந்த காமன் டாப்பிக்குங்கிறது எல்லா ஸ்கெடியூலுமே இந்த டாப்பிக்கிலிருந்து கேள்விகள் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அகரவரிசைப்படி சொற்களை சீர்திருத்தி எழுதுக அப்படிங்கிறது எல்லா ஸ்கெடியூலுமே கொஸ்டின்ஸ் அதை எடுப்பேன். அதேமாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்குதல் எல்லாத்துலேருந்து எடுப்பேன். ஓரளவு தொழுமொழி எல்லாத்துலேருந்து எடுப்பேன். நான் செய்வினை செயற்பாட்டு வினை தன்மைங்கிறது எல்லா ஸ்கெடியூலுமே இருக்கும். அப்போ இது காமனாக எல்லா ஸ்கெடியூலுமே டிஃபால்ட்டாக இதிலிருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அது இல்லாமல் நம்ம இயல் வயசு நம்ம வந்து சிலபஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா. அது தனி ஓகேங்களா, இது தனி. இது நமக்கு டிஃபால்ட்டாக காமன் டாப்பிக்குங்கிறது இதுதான். நான் சொல்கிறது புரியுதுங்களா. வெனஸ்டே அன்றைக்கி உங்களுக்கு லைவ் வீடியோ இருக்கும். நான் டைமிங் மட்டும் என்ன பண்ணுறேன் பிஃபோர் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா. அது காலையிலையா மதியமா ஈவினிங்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அன்றைக்கி பொறுத்து டைமிங்கை நான் சொல்கிறேன். ஆனால் வெனஸ்டே நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த காமன் டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம். முடிஞ்சு அப்படின்னா இந்த காமன் டாப்பிக்கோட முடிஞ்சு மீது எல்லாமே நம்ம இயல் வைஸ் அங்கங்கே படிச்சுட்டு வர்றது தான். அது இல்லாமல் ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்குமே ஸ்பெஷல் டாபிக் அப்படிங்கிறது நம்ம பண்ணுவோம். அந்த ஸ்பெஷல் டாப்பிக்கான வீடியோஸ் வந்து நாளைக்கு கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சிலபஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்டடி பிளானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஸ்கெடியூல் 1 கொடுத்துருக்கோமா, தமிழ் என்னது நீங்கள் 6th தமிழ் இயல் 1 to 5, 6th தமிழ் இயல் 1 to 5. ஸோ நாளைக்கு நம்ம அது செவ்வாய்க்கிழமை முடிச்சிடுவோம். அடுத்து கிறிஸ்டோபா ஸ்பெஷல் நோட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது ஒன்றும் இல்லை, ஒரு 2 பக்கம் வர ஒரு கண்டென்ட் தான், குட்டி கண்டென்ட் தான். அதையும் நாளைக்கு என்ன பண்ணிடுவேன், நான் உங்களுக்கு வீடியோவாக டீச் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமன் டாபிக், நம்ம கடைசியாக நம்ம இப்போ காமிச்ச பார்த்தியில் காமன் டாபிக் ஒரு 6-7 டாபிக், இதெல்லாம் சேர்ந்து தான் ஸ்கெடியூல் 1ஓட பிளான். ஸ்கெடியூல் 2 வரும்போது பாருங்கள், அதே 6th தமிழ் இயல் 6 to 9 வரைக்கும் கிறிஸ்டோபா ஸ்பெஷல் நோட்ஸுங்கிறது இந்த ஸ்கெடியூலுக்கு தனி ஸ்பெஷல் நோட்ஸ் வரும். காமன் டாப்பிக்குங்கிறது இப்போ இந்த நம்ம போன தடவை பார்த்துட்டோம்ல, நான் அதே ஒரு 6-7 டாபிக் தான் காமன் டாப்பிக்குங்கிறது. அப்போ ஒவ்வொரு டைமும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், காமன் டாப்பிக்குங்கும் போதே அதுதான். அப்போ ஒரு டைம் நல்லா கற்றுக்கிட்டா போதும், எல்லா ஸ்கெடியூலுமே அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கிறிஸ்டோபா ஸ்பெஷல் நோட்ஸுக்கு மட்டும் என்ன ஆகும், உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கெடியூலும் மாறிக்கிட்டே இருக்கும். சும்மா 2 பக்கம் வரும் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மருவு பெயர்கள் அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 20 மருவு பெயர்கள் வந்து வித்தியாசமாக இருக்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டது. அந்த மாதிரி ஒரு 20 வச்சுருவேன். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஒரு 20 வச்சுட்டு ஓகே இது மட்டும் ஸ்பெஷல் நோட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து அதை சிலபஸ் பேஸ் பண்ணிக்கிற டாப்பிக்லேருந்து நான் வைப்பேன். நான் இதில் மெயின் என்னென்னா நம்மளுடைய ஸ்டடி பிளானில் ஸ்கெடியூல் 10 முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். இந்த பாருங்கள், ஸ்கெடியூல் 10 முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நியூ புக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பாருங்க, 10th தமிழ் இயல் 6 to 9, அப்போ 10th வரைக்கும் நம்ம நியூ தமிழ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 11th ஸ்கெடியூல் வரும்போது இங்கே பாருங்கள், 6th ஓல்டு புக்கு தமிழ் ஃபுல் சிலபஸ் பேஸ்ட், அப்போ ஓல்டு புக்கு வந்துருமா. அது இல்லாமல் 6th நியூ புக் ரிவிஷன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இந்த 6th நியூ புக் ரிவிஷனுங்கிறது நம்ம டாபிக் வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா. 6th நியூ புக்குங்கிறது உங்களுக்கு நான் டாபிக் வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். இது சம்மந்தமாக நாளைக்கு நான் ஒரு வீடியோ பற்றி நான் மார்னிங் நான் கொடுக்குறேன். அப்போ 10 ஸ்கெடியூல் வரைக்கும் நீங்கள் புக் வைஸ் 6th to 10th கம்பல்சரி ஒவ்வொரு இயலும் இருக்கிறது நம்ம நச்சுன்னு தெளிவாக படிச்சுட்டு போகிறது நம்மளுடைய சேஃப்டி பர்பஸ். அதாவது சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம படிச்சுடுவோம், சேஃப்டிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்டிருந்தா கூட நம்ம பார்த்துட்டு போய்க்கிறது நல்லது. இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓல்டு புக்கோட இலக்கணம் நீங்கள் பார்க்கும்போது அந்த 6வதுலேருந்து 10வது வரைக்கும் நீங்கள் அந்த நியூ புக்கை நம்ம ரிவைஸ் பண்ணுற போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிலபஸ் வைஸும் பண்ணிக்கலாம், அதேமாதிரி டாப்பிக்காகவும் நம்ம பண்ணிக்கலாம். அந்த சிலபஸ் டாப்பிக்கும் பண்ணிக்கலாம், நம்ம இயல் வைஸாகவும் பண்ணிக்கலாம். பட் அந்த இடத்துல என்னாகும், அந்த நீங்கள் சிலபஸ் வைஸ் வந்து கொடுக்கும்போது நான் எல்லாமே நீங்கள் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் நீங்கள் அதாவது பிரித்தெழுதுக்கு மட்டும் படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு வந்து என்ன படித்து நம்ம முடிச்சிட்டோம்ல. நான் இது சம்மந்தம் நாளைக்கு வீடியோ பதிவு கொடுக்குறேன் ஓகே, அதை நான் தனியாக செப்பரேட்டாக கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ பதிவு புதன்கிழமை உங்களுக்கு காமன் டாப்பிக்கான வீடியோ, உங்களுக்கு அந்த 6-7 டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, ஒரே லைவில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதை மட்டும் வந்து லிசன் பண்ணிவிடுங்க. ஒரு 1.5 hours அப்படிங்கிற மாதிரி அந்த லைவ் இருக்கும். அது முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இயலுமே ஒவ்வொரு ஸ்கெடியூலுமே அந்த 5 இயல் 4 இயல் 5 இயல் 4 இயல் படிச்சுட்டு வருவோம். கிளியரா?
புரிஞ்சுங்களா? அப்பப்போ ப்ராக்டிஸும் கொடுப்போம், நீங்கள் பாட்டு ஃபாலோ பண்ணிட்டே வர வேண்டியதான். ஜிகேக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகேங்களா? நம்ம என்னென்ன பாடம் எடுக்காத பாடம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், அப்புறம் சமூக பண்பாடுன்னு ஒரு பாடம் இருக்கும். அது இல்லாமல் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள், அது கொஞ்சம் வாய்ஸ் வந்து கிளியராக இல்லை, ஆல்ரெடி போட்ட வீடியோ அப்படின்ட்டு இருப்பீங்க. அதுவும் இன்றைக்கி கொடுத்தாச்சு, ஒரே லைவ் வீடியோவை நம்ம போட்டோம். மீது எக்கனாமிக்ஸும் ஆல்ரெடி நடத்தி போட்டாச்சு. எக்கனாமிக்ஸுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணி நடத்தி போட்டாச்சு. ஒரு சில பாடத்துக்கு ஷார்ட்கட்டாகவும் நடத்தி போட்டிருக்கேன். ஒரு சிலர் வந்து சார் எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் லைவாக கொடுங்க சார், கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நான் முடிஞ்சால் நான் லைவாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நேரங்கள் இல்லை. இதே செகண்ட் ஸ்கெடியூலாக இருந்தால் கொஞ்சம் நான் டைம் ஒதுக்கிடுவேன். ஃபஸ்ட் ஸ்கெடியூலுங்கன்னா நேரம் கரெக்டாக இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் பாடம் நான் திரும்ப லைவாக வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை நீங்கள் அந்த பழைய வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஆனால் அது நம்ம நல்லா தான் நடத்திருப்போம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பாட்டாக பிரித்து நல்லா நடத்திருப்பேன். இந்திய பொருளாதாரம்லாம் உங்களுக்கு மோகன் சார் நல்லா நடத்திருப்பாங்க. அப்புறம் நான் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னாடி அந்த பாடம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பாட்டாக பிரித்து வித்து ஷார்ட்கட்டோடவே நடத்திருப்பேன். 3-4 ஷார்ட்கட் வீடியோவே கொடுத்துருப்பேன். நான் கிளியர் கட்டாக நடத்திருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பற்றி பாருங்கள். பார்த்தா நீங்கள் முடிச்ச மாதிரியே தெரியாது. எனக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நான் லைவாக வந்து என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா குப்தர்கள்லாம் நம்ம ஷார்ட் நோட்ஸாகவே நம்ம வச்சு நடத்திருப்போம். தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்களும் ஷார்ட் நோட்ஸ் வச்சு நடத்திருப்போம். ஸோ ஃபாலோ பண்ணிங்க. மேக்ஸ் ட்ரெண்டிங் வந்து பார்த்தோன்னா நமக்கு டைம் அண்ட் ஒர்க்கு தான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க, பின் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஸ்கெடியூல் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். ஓகே, அடுத்த ஸ்கெடியூல் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்களா, தமிழ்லாம் வந்து ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை. ஏன்னா தமிழ் வந்து அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு வந்து தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா அந்த முதல் வீடியோலாம் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 60,000 பேர் கிட்ட பார்த்துருக்காங்க. 2வது வீடியோவும் ஒரு 20. அப்போ என்னென்னா பின் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அவ்வளோ பேர் வந்து தமிழ் இயல் வயசு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு என்ன 6th to 10th வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு 60 இயல் உங்களை நான் நச்சுன்னு நான் படிக்க வச்சுட்டேன்னு வச்சுக்கேன். எனக்கு அந்த ஒரு பயம் வந்து எனக்கு இருக்காது. அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் படிக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்த 9 ஸ்கெடியூலில் உங்களுக்கு டாபிக் வைஸ்னு உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவேன், அதையும் நான் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணிவிடுவேன். அந்த சிலபஸ் டாபிக் வைஸ் உங்களுக்கு நான் ரீகால் பண்ணிவிடுவேன். அப்போ எந்த ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் போய்க்கலாம். ஸோ அதை நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏன்னா இந்த இடம் விடக்கூடாது. இந்த காரணத்தினால போயிடுச்சு, இதுலேருந்து கேட்டாங்க, அப்படி கேட்டாங்க, இப்படி கேட்டாங்க, யூகிக்கிற வேலையே வேணாம். நமக்கு இந்த டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் யூகிக்கிற வேலையே வேண்டாம். நமக்கு அப்படி கேட்கறதுக்கான ஆப்ஷன் இருக்கா, ஓகே, அதையும் சேர்த்து நம்ம என்னென்னு பார்த்துட்டு போய்க்கிறது நமக்கான நல்லது. ஓகேங்களா? ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள், படிங்க. வெனஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அந்த லைவ் வந்து அட்டன் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு இயல் 5 கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம், செவ்வாய்க்கிழமை. ஓகேங்களா? ஸோ நல்லபடியாக படிங்க. ஆல் த பெஸ்ட். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். நாளைக்கு மார்னிங்கே வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோட நாளைக்கு நாள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து. அதே மாதிரி ரீசனிங் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ப்பா, அதுவும் சொல்ல மறந்துட்டேன். ரீசனிங் என்ன பண்ணிடலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளைக்கு மொதல் வீடியோ ரீசனிங் போட ஆரம்பிச்சிட்டுனா அப்படியே ஒன்று நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிடுவேன். எல்லா டாப்பிக்கும் கலந்து வர மாதிரி தான் ரீசனிங் நான் எடுப்பேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 300 சம் நான் நடத்த போகிற ரீசனிங்கே 300 சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசனிங் பயப்படவே தேவையில்லை. நான் அடித்து சொல்லுவேன், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அப்பாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாம் போவீங்க. அது நான் நடத்த உங்களுக்கு புரியும். ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்போ நீங்கள் பார்க்கும்போது புரியும், எக்ஸாம் ஹால்லையும் அது புரியும். எப்படி 500 சம்ஸ் ஒர்த்தாக எக்ஸாம் ஹாலில் உங்களை மார்க் எடுக்க வைக்குமோ அதே மாதிரி ரீசனிங்லையும் உங்களுக்கு வந்து பார்த்து நடத்துகிற இந்த 300 சம் உங்களை மார்க் எடுக்க வைக்கும். நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். தேங்க்யூ.